சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, ஐஷு வந்து யார் கூடயோ ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்கத சிந்து வந்து பார்த்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் வந்து ஐஷுக்கு வந்து முத்தம் கொடுத்துட்றான். ஐஷுவும் அந்த பையனுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து சிந்து வந்து ஐஷு கிட்ட வந்து, யார் அந்த பையன்? இந்த மாதிரி முத்தம்லாம் கொடுத்துக்கிறீங்க மாற்றி மாற்றி, இதை இப்பயே சொல்கிறேன் டாக்டர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ சொல்லிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு வந்து சிந்துவோட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மகாவோட தம்பி எசக்கி வந்து பார்த்துட்டு மகா கிட்ட போய் சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா வந்து அந்த சிந்து கிட்ட போய் ஏதோ கெஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பார்த்தீங்க அப்படின்னா, மகா வந்து சிந்துவை பற்றி, என்னடி பண்ண என் பொண்ணை, எதுக்குடி அவளை வந்து உன்னை கெஞ்ச விடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஐஷு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட கிளாஸை வந்து நான் தள்ளி விட்டேன், அதனால திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு மாற்றி ஒரு பொய்யை சொன்னோன்னே சிந்துவை பார்த்தீங்க அப்படின்னா மகா வந்து போட்டு அடிக்கிறாங்க. சிந்து வந்து இதுக்கு மேலே இவங்க ஆட்டத்தை வந்து இப்படியே விடக்கூடாது, இவங்களை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி என்னை அடித்து கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணவும் போலீஸ் வந்து மகாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த விஷயத்த வந்து ஐஷு வந்து சிவாக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் சிந்து வந்து நம்ம எந்த விஷயத்துலையுமே பொறுமையாக இருக்கக்கூடாது, அவங்க வந்து கொடுத்தா அதுக்கு பதிலடி நம்ம திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் தான் நாடகம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.